உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கிருபையையும் கொடுத்திருக்கின்றார். நாம் கர்த்தர் ஜீவிக்கின்றபடியினாலே அவருக்குள்ளாய் நானும் நீங்களும் ஜீவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். மரித்த தேவனாக அல்ல, அவர் சொல்லிய விதமாய் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றின தேவனாகிய அவர்தாமே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த தேவனை தானே இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேவனை தானே இன்றைக்கு நாம் ஆலயங்களிலே சென்று அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாய், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்திருக்கின்ற ஒவ்வொரு கிருபையையும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நினைத்து அவரை நன்றியோடு துதிக்க ஸ்தோத்திரிக்க நாம் கடனாளிகளாய் காணப்படுகின்றோம். கர்த்தர் என்னை இந்த பூலோகத்தில் மீட்க வந்தார், அவருக்காக நான் எண்ணத்தை மறுபடியுமாய் செலுத்துகின்றேன். இந்த தேவனை நாம் துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதுமே அல்லாமல் வேற எதை நானும் நீங்களும் செய்ய முடியும்? கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். லூக்கா 24வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். லூக் சாப்டர் 24 verse 6 we see, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த ஸ்திரீகள் கல்லறையின் அண்டையிலே போய் அவர்கள் பார்க்கின்ற ஒரு காட்சி அவர்களை பயத்திற்குள்ளாய் ஆக்குகிறது. கல்லறையின் அண்டையிலே அவர் இல்லை என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த இடத்துல 2 பேர் அந்த இடத்துல தோன்றி பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு ஒரு பயம், ஐயோ என்னவென்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரை வைத்த இடத்துல அவரை காணோமே என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட ஒரு பயத்திற்குள்ளாய் அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த இருவரும் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நீங்கள் தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. ஆகினாலே உயிர்த்தெழுந்த தேவனை நீங்கள் காணுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகினாலே நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. மரித்து போன தேவன் மரித்தவராக அல்ல, இன்றைக்கு உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் தாமே இந்த ஸ்திரீகளிடத்தில் பேசுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த தேவனை தானே நானும் நீங்களும் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேவன் தாமே இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த தேவனாய் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாள் கர்த்தருடைய நாளாய் இருக்கின்றபடினாலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அவரை கல்லறையினாலே அடக்கி வைக்க முடியவில்லை. கல் புரட்டப்பட்டது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். வல்லமையுடையவராய் அவர்தாமே நமக்கு சகாயம் செய்கின்ற தேவனாக அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கின்றார். மறுபடியுமாய் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் வரப்போகின்றார். அதுவரைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாய் அவரை ஆராதிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.